ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய செந்தாமரை அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சாதாரணமான ஒரு வசதி குறைவான நிலையிலே வாழக்கூடிய ஒரு அம்மா எப்படி வாழறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த கதையை நம்ம இப்போ பார்க்கலாமா? இந்த பள்ளிக்கூடத்து வாசலில் தான் செந்தாமரைக்கு வியாபாரம். என்ன பண்ணுவான் அப்படின்னா, கீழே ஒரு சாக்கை விரித்து வச்சுருப்பா. அதில் ஒரு 10 வேர்க்கடலையை கூறு கூறாக கட்டி அதை வச்சுருப்பா. பக்கத்தில் ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கும்ல, அதில் தேங்காய் மிட்டாய்கள், அந்த மாதிரி தேன் மிட்டாய், தேங்காய் மிட்டாய், கடலை மிட்டாய், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான மிட்டாய்கள்லாம் வச்சு விற்பா. அதுதான் அவளோட வியாபாரமாக இருந்தது. பள்ளிக்கூடம் மணி அடித்த உடனே பசங்க அடித்து பிடிச்சி ஓடி வந்து இங்கே இந்த கடையில் விற்கிறதையெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆன உடனே இந்த பாட்டியம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த செந்தாமரைங்கிற பாட்டியம்மா ஒரு கொடை ஒன்று வச்சுக்கிட்டு தானே, அதுக்கு கீழே தானே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொடையை மடக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் ஒருத்தன் ஓடி வந்து, பாட்டி எனக்கு கடலை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டான். அடடா, நீயா குழந்த? எல்லாமே தீர்ந்து போச்சே, வீட்டுக்கு வரியா தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செந்தாமரை எழுந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்படியே பார்க்குறா. அந்த குழந்தையும் இவளை பார்க்குது. அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, இவளோட பேரன்தான். ஆனால் அவன் பையன் என்ன பண்ணுறான், இந்த செந்தாமரையை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு தனியாக அவன் மனைவி, அவன் பிள்ளை, அவங்க 3 பேரும் தனியாக ஒரு குடுத்தனம் இருக்காங்க. இவ தனியாக இருக்கா. இருந்தாலும் அந்த கூடையை கீழே வச்சுட்டு இடுப்பில் இருந்த சுருக்கு பையில் தொங்குன சாவி எடுத்து அவள் வீட்டு கதவு துரு பிடிச்சி போன ஒரு பூட்டு அதை திறக்கிறா. திறந்த உடனே பழைய வீடு, பழைய கதவு, துரு பிடிச்ச அந்த கீழு அப்படி திறக்கும் போதே டொரு டொருன்னு ஒரு சத்தம். அதோட திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து மரப்பெட்டி ஒன்று வச்சுருக்கா. அந்த பெட்டிக்குள்ளார தான் கடலை, அந்த மிட்டாய்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கா. அதுலேருந்து ஒன்றை எடுத்து அந்த பேரன் கையில் கொடுத்துட்டு, அப்பா ஊரில் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டா. கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், சரக்கு கொண்டு போயிருக்காரு பாட்டி, நீ நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கியாமே அப்பா சொல்கிறாரு. அதனால தான் அம்மா இனிமேல் உன்னோட ஸ்நேகமாக இருக்க போதான், இல்லைன்னா நீ வேற யாருக்காச்சும் உன் பணத்தை எல்லாம் கொடுத்துருவியாமே அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். அவன் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்ததை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கான், முழுசாக ஒன்றும் கேட்கல. ஏதோ அவன் கேட்டதை வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொன்னான். அதுக்குள்ளே அவளோட அந்த செந்தாமரையோட மருமக தேவானை என்ன பண்ணுறா, பையனை காணுமேனு தேடிக்கிட்டு வர்றவ இங்கே இந்த பாட்டி வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு, ஏண்டா பயல, ஊரெல்லாம் தேடுறேன், இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொன்ன உடனே செந்தம், வாமா தேவானை, நான் தான் கூட்டியாந்தேன், பிள்ளைய போய் கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி மருமகளை உள்ளே கூப்பிட்றா. பள்ளிக்கூடம் விட்டு இருட்ட போதே காணமேன்னு தேடிக்கிட்டு வந்தேன், இதுங்களுக்கு சொன்ன ஏதாவது தெரியுதாத்த, ரோட்டில் காரும் லாரியுமா போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பேரனை இழுத்துக்கிட்டு போயிடுறா. போன உடனே அப்படியே செந்தாமரை இடிஞ்சு போய் அப்படியே உட்காந்துக்கிறா. அவளுக்கு பசி வேற தாங்க முடியல. வயசான காலம். மாடத்தில் ஒரு சின்ன சிம்னி விளக்கு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அடுப்பாங்கரைக்கு வர்றா. காலங்காலமாக அவளுக்கு உழைப்பு ஒண்டி தான். யாருமே அவளை உட்கார வச்சு ஒரு பிடி சோறு போட்டது கிடையாது. அது இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே அவளுக்கு நடக்கவே இல்லை. செந்தாமரை கல்யாணம் பண்ணிக்கும்போது தபால்காரர் தங்கசாமியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவருக்கு அப்போ கொஞ்சம் வயசு கூட தான். 2 குழந்தைங்க இருந்தது. கண் இல்லாமல் ஒரு பாட்டி ஒன்று அவங்க வீட்டில் இருந்தது.
இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனார் அந்த வீட்டுக்கு. அந்த தபால்கார தங்கசாமி மூத்தாளோட பிள்ளைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டா. தங்கவேலு பெரிய ஆளாக்கிட்டான். நல்ல இடத்துல அவங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. படிக்க வச்ச மகனை பிஏ பட்டதாரி ஆக்கிட்டான் தங்கசாமி. செந்தாமரையும் கூட இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்கோங்களா? எப்படியோ திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. தங்கசாமிக்கு ஓய்வு கிடச்சிது, ரிட்டையர்ட் ஆகிட்டார். வீட்டுக்கு வந்தோடனே கயிற்று கட்டிலோட முடங்கி போயிட்டார். அவரோட உலகமே அழுத்து சலிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தார். அவர் என்ன பண்ணார், மூத்தாளோட மாமனார் அவர் என்ன பண்ணார், பொண்ணையும் கொடுத்து மாப்பிள்ளைய கையோடு தன்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். போனவன் தான். செந்தாமரையை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை, பெத்த அப்பனை பற்றியும் கவலை இல்லை. என்ன பண்ணுறது, பெரிய இடத்து சம்பந்தம், போகிறான் போ அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இனிமேல் அவனுக்கு என்ன, அவன் காலம் பூர்த்தி ஆகிட்டுது. செந்தாமரையும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தா. இந்த தங்கசாமிக்கு பென்ஷன் காசு வரும். அந்த பென்ஷன் காசு அரை வயிற்று கூட பத்தலை. அவளோட பையன் ஒருத்தன் ஆறுமுகம். அவனுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுனாலே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் வெளியில் சுற்றுறது தான் அவனுக்கு பிடிக்கும். அவன் என்ன பண்ணுவான், செந்தாமரைக்கிட்ட வந்து, கூனூரில் புது ஆட்டம் வந்திருக்காம்மா, எல்லா பசங்களும் போகிறாங்க, ₹1 கூட அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா, சேட்டு கடையில் சில்க்கு துணி வந்திருக்கு, ஒரு ஷர்ட்டு தைச்சி போட்டுக்கணும், பணம் கொடுமா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க அம்மாக்கிட்ட பணம்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். செந்தாமரைக்கு ஒரே பையன் தானே அவன். அதனால் அவளுக்கு மறுக்கவே முடியல. பரவாயில்ல, சின்ன வயசில் இந்த மாதிரி ஆசையெல்லாம் வரதானே வரும், பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தா. எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன வயசுலேயே செஞ்சு முடிக்கலைன்னா என்ன ஆகும், களை வந்து வளர்ந்து பயிரையே அழிச்சிடும்ல. அந்த மாதிரி தான் செந்தாமரையோட நிலைமையும் ஆயிட்டு. முதல்ல பணத்தை கேட்டு வாங்கிட்டு போன ஆறுமுகம் இப்போ என்ன பண்ணிட்டான், ஏய் பணம் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு அதட்ட ஆரம்பிச்சிட்டான். அதட்டுறது மட்டும் இல்லை, பிடுங்கிட்டு போகவும் ஆரம்பிச்சிட்டான். இந்த நிலைமையில் செந்தாமரைக்கு வருவாயை பெருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. அதனால் என்ன பண்ணுறா, எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறான். வீட்டை சுற்றி காய்கறி பயிர் பண்ணுறது, அதை கொண்டு போய் விற்கிறது, பள்ளிக்கூட வாசலில் கடலை வியாபாரம் பண்ணுறது, பள்ளிக்கூடம் இல்லாத நாளில் சினிமா கொட்டாயில் போய் வியாபாரம் பண்ணுறது. இந்த மாதிரி பொழுதுன்னைக்கும் உழைப்பை தவிர அவளுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அவள் உழைச்சி கொண்டு வர்ற பணம் பூரா ஆறுமுகம் புகையாக விட்டான். அவனோட ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து ஊரை சுற்றினான். அதுதான் கண்ட பலனாக இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணா, வேகமாக செந்தாமரைக்கிட்ட வந்து, இந்தா ஒரு ₹100 கொடுமா, இப்போவே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏண்டா தம்பி எதுக்கு ₹100 கேட்குற, அத்தனை பணத்தை வச்சுட்டு என்னப்பா பண்ண போகிற, இங்கே பாரு பணம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா, இல்லைன்னா யார்கிட்டையாவது கடனாவது வாங்கி கொடு, அவசரமாக எனக்கு வேணும் அப்படின்னா. அவங்க அப்பா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அட பாவி மவனே, எதுக்குடா ₹100 கேட்குற, அவள் பாவம் பாரு, வயத்தை கட்டி வாயை கட்டி வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம இந்த பொம்பளை என்ன அலைச்சி அலையிறாடா, தடிமாடு மாதிரி வளர்ந்துட்ட, படிப்பையும் மூட்டை கட்டி போட்டுட்டு திரியறது பத்தாதுன்னு எப்போ பார்த்தாலும் பணம்னு உசுரை எடுக்கிறியேடா, கடா மாதிரி வளர்ந்துருக்கிய, போய் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சா என்ன, போய் மூட்டை தான் தூக்கேண்டா அப்படின்னு அவங்க அப்பா தங்கசாமி சொன்னோடனே எதுவும் அவனோட உடம்புல உரைக்கவே இல்லை. அங்கே இருக்கிற பொட்டி சட்டி எல்லாத்தையும் குடைவான். எந்த காசு வச்சுருந்தாலும் சரி தூக்கிட்டு ஓடிவிடும். இதே அவனோட வேலையாக போச்சு. இதை அவன் நினச்சி பார்க்குறா. அந்த நேரத்தில் நினச்சிக்கிட்டே அவள் வந்து இந்த சினிமா கொட்டாய்க்கு எதுக்க கடலை வறுத்து விற்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னான் அந்த பாட்டிக்கிட்ட,
கடைசியில் உன் பையன் அவளை கூட்டிகிட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். செந்தாமரைக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, என்ன சொல்கிற? அதான் உன் பையன் ஆர்மம் தெரியாது, ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு குட்டி, அவளை தான் தானே எடுத்துகிட்டு ஓடியே போயிட்டான். அவ்வளோதானே சுற்றிக்கிட்டு கிடந்தான் இத்தனை நாளா. நேற்று ராவோட ராவா இட்டுக்கிட்டு போயிட்டான். அவன் அண்ணன் லபோ லபோன்னு வயிற்றுலையும் வாயிலையும் கத்திக்கிட்டு அழுகுறான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் செந்தாமரைக்கிட்ட. செந்தாமரைக்கு தலையில் இட்டி விழுந்த மாதிரி ஆச்சு. அவள் நேராக வீட்டுக்கு வந்து அவளோட கணவனோட சண்டை போடுறா. இவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறானே போகிறானே வர்றானே அப்படின்னுட்டு எங்கே போய் சொல்வா? அவளுக்குன்னு யார் இருக்கா? அவளோட கணவன்கிட்ட தானே சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி சொல்லி அவனும் எவ்வளோ தான் தாங்குவான். அவனே ஏற்கனவே நோவும் நொம்பலமுமா கிடக்கிறான், கயிற்றுக்கட்டிலேயே கிடக்கிறவன், தன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சவன் தானே அவன். இவளோட சுடு சொற்கள் அம்புகளாக போய் பாயுது. அவனும் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட மூத்தாளோட மகனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. மாமனார் வீட்டோட போயிட்டானே, அவனுக்கு செய்தி சொல்லி அனுப்புனா அவனும் வரல, அந்த பொண்ணும் வரல. இந்த அந்திம கிரியைக்கு தன்னால் வர முடியலன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை மட்டும் அனுப்பி விட்டுறான். அவன் என்ன பண்ணுவா? உடனே மெதுவா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கா செந்தாமரை. அப்போ என்ன பண்ணா, ஆறுமுகம் மெதுவாக வந்தான். அவங்க அப்பாவோட பென்ஷன் பணம் வருதில்ல, அப்போ அவன் வந்து கேட்டான், அப்பாவோட பணம் 500 ரூபா இருக்குது இல்லைம்மா? ஓ, அது உன் கண்ணை கட்டுறதாக்கும். ஏண்டா, என்ன துணிச்சல்ல என் முகத்தில் நீ முழிக்க வந்த? எந்த கழுதையை இட்டுக்கிட்டு ஓடுனியோ அப்படியே போகிறது தானே. அப்போ அவனுக்கு கோபம் வருது. இந்தா, கழுதன்னுலாம் பேசாத, அவளை நான் கட்டிக்கிட்டேன், இனிமே உன் மருமவ. அந்த பணத்தை கொடுத்தேன்னா ஒரு வழியாக கடனெல்லாம் தீர்த்துட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவேன். ஹோட்டலில் வேலை செஞ்சப்போ அவளை போய் கட்டிக்கிட்டியடா, உன் மூளை எங்கடா போச்சு? வெக்கமா இல்லை உனக்கு? பணத்தை கொடுக்க மாட்டேன். அந்த கழுதையை விட்டுட்டு இங்கே வந்து ஒழுங்காயிரு. ரோசம் இருந்தால் இன்னொரு வாட்டி அவள் பேச்சை எடுக்காதம்மா. ஆமாம், பணத்தை கொடுக்க மாட்டேன் நீ. செந்தாமரை கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. சி, பஞ்சகக்காரி நீ. நான் இனிமே உன் மகனும் இல்லை, நீ என் தாயும் இல்லை பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அவளை விட்டுட்டு போனவன் தான். ராத்திரி போச்சு, பகல் வந்துச்சு, வெளிச்சம் போச்சு, இருட்டு வந்துச்சு, மழை போச்சு, பனி வந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. தனியாக அவன் என்ன பண்ணான், தேவானையோட அவள் செந்தாமரை கண்ணு முன்னாலேயே ஒரு குடுத்தனம் செய்ய ஆரம்பித்தான். வருஷங்கள் ஓடியே போயிட்டு அவன் என்ன பண்ணான், எஸ்டேட்டில் இருந்து அங்கே இருந்த ஒரு எஸ்டேட்டில் சரக்கு ஏற்றுற லாரியில் தான் அவன் டிரைவராக இருந்தான். அவளுக்கு வந்து அவன் வந்து பார்க்கலங்கிறது ஒரு வருத்தம்தான். இவ கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு ஒரு நாள் போனான். போய் ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே போன உடனே அவன் என்ன பண்ணான், புத்தி இப்போ தான் வருதோ, எந்த துணிவில் நீ என் வீடு ஏறி வந்த? சிச்சி, கேட்டு மூதேவி, அன்னைக்கு கெஞ்சின, அவ்வளோ வெறப்பாக முறைச்சிக்கிட்டு நின்ன, இப்போ என்னத்துக்கு எங்கே விட்டு வாசப்படி வந்த? போப்பா அப்படின்னு அவன் சண்டை போட்டு விரட்டி அடித்தோன்னே அவளுக்கு ஒரே அதிர்ச்சி தான். மனசு உடஞ்சி போச்சு. கண் அப்படியே எவ்வளவு கண்ணீரை ஊற்ற முடியுமோ ஊற்றி ஓஞ்சி போச்சு. தூக்கமே வரல. மார்கழி மாதம் குளிர். அந்த நேரம் பார்த்து கதவு படப்படன்னு இடிக்கிற சத்தம். கதவை திறந்து பார்க்குறா செந்தாமரை. தேவானன் நின்றுக்கிட்டு இருக்குதா. என்னத்தை சொல்லட்டும் அத்தை, ராவு சரக்கு கொண்டு போனார்ல, ரோட்டில் அறியாமல் மாடு மேலே லாரியை ஏற்றிவிட்டாராம். அந்த சொந்தக்காரன் 1000 ரூபா பெறும் மாடு, படிக்கு பாதினாலும் பணத்தை கீழே வை, இல்லை
போலீஸில் மாட்டி வச்சிருவேன் அப்படின்னு வந்து பழியான்னு என்னை பயமுறுத்துகிறான். அத்தை, இந்த சமயம் எங்களுக்கு யார் இருக்கா? நீங்கள் தான் கைவிடாமல் காப்பாற்றணும். 2 பிள்ளைங்க. அவர் எத்தனையோ அறியாமல் செஞ்சுருக்கலாம் அத்தை. மனசில் ஒன்றுத்தையும் வச்சுக்க வேணாம். எப்படியாவது எனக்கு உதவுங்க அத்தை அப்படின்னு அவள் வந்து கேட்டவுடனே செந்தாமரைக்கு ஒரு வினாடி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவள் அங்கே வீட்டில் வச்சுருந்த மரப்பொட்டியை திறந்து உள்ளே குடஞ்சி பார்க்குறா. நிறைய கசங்கி போன ரூபா நோட்டெல்லாம் இருந்தது. அப்படியே அள்ளிக்கிட்டு வந்து தேவானகிட்ட கொடுத்தா. பொழுது விடிஞ்சிருச்சு. அன்னைக்கு சந்தை. செந்தாமரை என்ன பண்ணா, ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு கடலை எல்லாம் வாங்கி கொண்டு போய் விற்றா தானே காசு. அதனால் அப்படியே கூடையை தூக்கிட்டு சந்தைக்கு போகிறா. அந்த சமயத்தில் சரக்கு கொண்டாந்து இறக்குற லாரிங்கெல்லாம் அந்த மார்க்கெட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்குது. ஜனங்கள்லாம் நெருக்கி அடிக்கிறாங்க. நல்ல மழை வேற பெஞ்சிருக்கு. அதனால் என்னாச்சு, தரையெல்லாம் நொத 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 நொதன்னு இருக்குது. அந்த ஈரத்தில் தளர்ந்து சுருங்கி போன அந்த செந்தாமரை இருக்குல்ல, அவளோட காலில் ஏதோ பட்டு ஒரு வழுக்குச்சு. வழுக்குன வேகம் ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே கூடையும் கையுமா கீழே விழும்போது எதிர்க்க ஒரு லாரி வந்தது. வந்த வேகம் அந்த கிழவி மேலே லாரி ஏறிட்டு, ஐயோயோ கிழவி அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் கூச்சல் போட்டாங்க. அதுக்குள்ளே செந்தாமரையோட பிராணன் ஒடுங்கே போயிட்டு. அந்த லாரியை ஓட்டிகிட்டு வந்தவன் ஆறுமுகம்தான். அவன் பையன்தான். அரண்டுட்டான். வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி ஓடி வர்றான். அதுக்குள்ளே பெரிய ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி அங்கே கூடி போச்சு. அப்படியே செந்தாமரை உடம்புல இருந்து ரத்தமெல்லாம் வாரி 4 பக்கத்துலேயும் தெரிச்சு அப்படியே கிடக்கு. ஆறுமுகம் பார்க்குறான். அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே மளமளன்னு உதிருது. கத்துறான், அழுகுறான். தேவானையோட நீண்ட நாள் நச்சரிப்புக்காக அம்மா கிட்ட இருந்த பணத்தை வாங்கிறதுக்காக தான் அவன் காலையில் ஒரு கதை ஒன்றை கட்டி விட்டான். என்ன கதை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னனே, அந்த மாட்டு மேலே லாரி ஏறிட்டது, பணம் கொடுன்னு கேட்குறான்னு. அந்த மாதிரி ஒரு கதையை இவனே தயார் பண்ணி அம்மாக்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வாங்கினான். அது அவனுக்கு நினப்புக்கு வருது. அவன் பணம் கொடுக்கலன்னா அவனை ஜெயிலில் தள்ளிடுவேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிவிடுவேன் அப்படியெல்லாம் மிரட்டுறாங்கன்னு சொல்லி தானே அவள் பணத்தை வாங்கிட்டு போனான் தேவானை. அந்த நினப்பெல்லாம் அவனுக்கு வருது. ஆஹா, நம்ம சொன்ன கதை இவ்வளோ சீக்கிரம் பலிக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அழுதானா, இல்லை நிஜமாவே அவன் அம்மா மேலே பாசம் வந்து அழுதானா அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு எழுத்தாளர் இந்த கதையை முடிக்கிறாங்க. இப்படி தான் இன்றைக்கு வசதி குறைவான வீடாக இருந்தாலும் சரி, வசதியான வீடாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையரிடம் இருக்கக்கூடிய பணத்தை பறித்து கொள்வது அப்படிங்கிறது பிள்ளைகள்கிட்ட காலங்காலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கூட பெற்றோர்களிடத்தில் பணத்தை வைக்கிறதே இல்லைன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த பசங்க பணத்தை பிடுங்கிறதும், அப்பா அம்மாவை அலக்கழிக்கிறதும், பணம் கொடுக்கலை அப்படின்னா அவங்கள பாடாப்படுத்துறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்றைக்கி கூட ஒரு பத்திரிகை செய்தியில் பொண்ணுங்க 3 பொண்ணுங்க அப்பாவை கவனிக்கவே இல்லை 4-5 வருஷமாக. அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு அவர் போனாரா இல்லை அவருக்காக யாராவது போய் அவருக்காக செஞ்சு கொடுத்தாங்களா தெரியல. 5 வருஷம் சாப்பாடு போடலை அப்படிங்கிறதுக்காக இந்த 3 பெண்களும் அவருக்கு ஒரு தொகை எத்தனையோ லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு வழங்கிட்டது அப்படின்னு நான் ஒரு செய்தியை படித்தேன். உண்மைதான். அதே மாதிரி கோர்ட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆணோ பொண்ணோ தாய் தகப்பனை கட்டாயம் கவனித்து தான் ஆகணும். அப்படி அவங்க கவனிக்கலை அப்படின்னா
கோர்ட்டில் வழக்கு போடலாம், அவங்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இப்போ கோர்ட்டு ஒரு தீர்மானம், ஒரு சட்டத்தை போட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி சட்டங்கள் வருவது எதை காட்டுகிறது அப்படின்னா, சமுதாய அவலங்களை தான் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது. தொடர்ந்து கதை கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய கதைகளை கேளுங்க. நான் உங்களுக்காக கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.